கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 19:12 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகளாக அநேகரை குறித்து நாம் குற்றப்படுத்தி கொண்டிருப்போம். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு இதுதான் காரணம், இவர்கள்தான் தடை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு காரணங்களை குறித்தும் எவர்களையோ குறித்து நாம் குற்றப்படுத்தி கொண்டிருப்போம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய பிழைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆம், இன்றைக்கு நம்முடைய பிழைகளை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து நாம் தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுவோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு தன் பிழைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். தேவனாய் கர்த்தர் நமக்கு மேல் இரக்கம் வைத்து, நம்மேல் அன்பு வைத்து, நம்மேல் தயவு பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. God bless you. ஆமென்.